Sagos, welcome back again. So again ஒரு நம்மளுக்கு early education or early reading பத்தின வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ஒயிட் போர்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சவுண்டை வந்து ஈஸியாக சிம்பிளிஃபைடாக ப்ளேஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வேர்ட்ஸை அவங்க ரீட் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் சொப்னா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ சொல்லுங்கள் சொப்னா, எப்படி வந்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த சவுண்டை வேர்டில் போட்டு அதை எப்படி வேர்டை ரீட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆப்பிள், ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டிங்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாபுக் ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லை சைட் பை சைட் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது பிளெண்டிங் சவுண்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து சைட் பை சைட் வந்து பாபுக் ஸ்டார்ட் பண்ணலாம். பாபுக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி வேர்டாக தான் இருக்கும். த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ வந்து ஃபோனிக் சவுண்ட் வச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த புக்கை படிச்சிருவாங்க. பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது பாபுக்ஸில். ஸோ நீங்கள் பிளெண்டிங் சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் நீங்கள் வந்து பாபுக்ஸும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு. ஓகே. ஸோ பாபுக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான். சரி, வாங்க நம்ம க்ளோஸராக பார்க்கலாம் இந்த பாப் புக்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதுதான் சொப்னா சொன்ன அந்த பாப் புக்ஸுங்கிறது. ஸோ சொல்லுங்கள் சொப்னா. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க பாப் புக்ஸு. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் வேர்ட்ஸ், ஆட் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பிளெண்டிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. இந்த இதுக்கு பாருங்கள், மேட் இந்த மாதிரி சிம்பிளான 3 லெட்டர் வேர்ட்ஸாக இருக்கும். மேட், சாட், சாம். ஸோ பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது இந்த புக்ஸில். ஸோ வந்து நீங்கள் வந்து பிளெண்டிங் சவுண்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் நீங்கள் வந்து பாப் புக்ஸையும் ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபொனட்டிக் சவுண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்க குட்டி குட்டியாக அந்த ஜஸ்ட்டு அந்த வேர்டை அந்த சவுண்டை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வேர்டை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சூப்பர். இது எப்படி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்னா ஆட் அப்படின்னு அந்த சவுண்டை மட்டும் வச்சு படிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் புக்ஸ் பாப் புக்ஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட் கலெக்ஷன் புக்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்குது பாப் புக்ஸ்லேயே. ஓகே. ஸோ நீங்கள் அதை வாங்கி படிக்க வைக்கலாம் பசங்களை. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க, இது எங்கே கிடைக்குங்க? இப்போ சப்போஸ் நம்ம இங்கே இருக்கோம், யூஎஸ்ல மட்டும் தான் கிடைக்குமா இல்லை எல்லா ஊர்லேயும் கிடைக்குமா? எல்லா ஊரும் கிடைக்குமான்னு தெரியலங்க. பட் ஆனால் அமேசானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா அமேசானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ஈஸியாக கிடைச்சது. பட் ஆனால் ஆன்லைனில் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? பிரிண்ட் அவுட் ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்ஸ், வேர்ட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம வந்து அப்படியே சைட் பை சைடாக பிளெண்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி இது மாதிரி கொடுத்து படிக்க வைக்கலாம் பசங்களை. இந்த மாதிரி ஹாய், ஆர்ம்ஸ் அந்த மாதிரி படிக்க வைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு கார்டை எடுத்து கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே படிப்பாங்க அவங்களும். ஸோ போலார் பேர்னா பார்த்தோன்னே இந்த வேர்டை பார்த்தோன்னே ரெஜிஸ்டர் ஆகிடும் அவங்களுக்கு போலார் பேர் அப்படின்னு. ஆமாம், படிக்க படிக்க அப்படியே வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அவங்களுக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ், லைப்ரரி புக்ஸ். ஸோ பிளெண்டிங் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது சைட் பை சைடு இதுவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் லைப்ரரி புக்ஸில் வந்து நீங்கள் லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னா லெவல் 1 ரீடிங், லெவல் 2 ரீடிங் அப்படின்னு தனி புக்ஸ் இருக்கும், செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து லெவல் 1லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 போட்டிருக்கோம் சைட்லேயே, புக்ஸ் சைட்லேயே. ஸோ இந்த மாதிரி லெவல் 1 புக்ஸ் போட்டிருக்கோம். இந்த புக்ஸை எடுத்து அவங்கள படிக்க வைக்கலாம். இது மாதிரி ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து நிறைய பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஐ, இ வந்து சைலண்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போக போக வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. எங்கே வந்து இ சைலண்ட்டாக வரும் அது மாதிரிலாம் வந்து கற்றுப்பாங்க அவங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்ஸ் பிளெண்டிங் முடிச்சதுக்கப்புறம் வவல், சைலண்ட் வவல்ஸை வந்து எப்படி நம்ம சவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அது.
ஸோ இது படிக்கிறப்பயே அப்படியே வந்து அதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கற்றுப்பாங்க எங்கே சைலண்ட்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ சைலண்ட் வவல்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கேப்னா நம்ம தொப்பி போடுவோம் இல்லையா, அந்த கேப் CAP கேப், அதில் வந்துட்டு ஏங்கிறது அது வந்து ஒரே ஒரு வவல் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அதனுடைய சவுண்ட்ஸ் ஃபோனிக் சவுண்டே வரும். அப்படின்னு தான் படிப்போம் நம்ம, அதில் அப்படி தான் படிப்போம். இதில் வந்து கேப்பில் வந்து ஈயும் வருது, 2 வவல் இருக்குது அதுல. நீங்க கேப் சொல்றது இந்த நம்ம சூப்பர்மேன்லாம் பின்னாடி போட்டுருப்பாரு அந்த மாதிரி CAPE. ஆமா, ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து 2 வவல் லெட்டர்ஸ் வருது. ஸோ வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் வவல் லெட்டர் வந்து ஏ சவுண்டே கொடுக்கும். ஈ சைலண்டாக வர்றதுனால ஏ வந்து சவுண்ட் கொடுக்காது, ஏ சவுண்டு தான். ஏ அப்படியே லெட்டர் ஏவே அப்படியே வரும். பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ 2 வவல் வந்துச்சுன்னா ஒரே வேர்ட்ல, செகண்ட் வவல் வந்துட்டு சைலண்டாவும், ஃபர்ஸ்ட் வவல் வந்துட்டு அந்த லெட்டரோட சவுண்டே. ஆமா, அப்படின்னா கேப், அதுல வந்துட்டு ஏயோட சவுண்ட் யூஸ் பண்றோம், ஃபோனடிக் சவுண்ட். இதே இது கேப்ல வந்துட்டு ஏ அண்ட் இ வரனால அப்படின்னு யூஸ் பண்றோம். இ சவுண்ட் வந்து சைலண்டா போயிடும். சூப்பருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இந்தியால எங்க சொல்லி கொடுக்கல. அதான் இப்ப நம்ம படிக்கிறோம், பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மளும் சேர்ந்து படிக்கிறோம். 30 வயசுக்கு மேல படிக்கிறாங்க. இப்பவாது தெரிஞ்சதே நம்மளுக்கு. அது உண்மைதாங்க. அதுக்கப்புறம் லெவல் 1 புக்ஸ் படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி லெவல் 2 புக்ஸ் இருக்குங்க லைப்ரரியில. ஸோ லெவல் 2 அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் நீங்க அடுத்து. ஸோ இது மாதிரி லெவலாக நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியா வந்து அவங்க படிச்சிருவாங்க. இது இன்னொன்று நம்ம சொல்லணும் இல்லையா, இங்கே லைப்ரரியிலலாம் அவங்களுக்கு கிட்ஸுக்கு அந்த ரீடிங் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நிறைய இந்த ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரோஃபீஸ்லாம் கூட கொடுப்பாங்களே லைப்ரரியிலேயே. ஆமாங்க, நிறைய ஸ்டோரி டைம் கூட இருக்குவாங்க. ஸோ அதுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க லைப்ரரியில். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ யங் மாம்ஸ் வந்துட்டு நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு நம்ம சீரியல் பார்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி லைப்ரரி கூட்டிட்டு போய் நல்லா சொல்லி கொடுக்கலாங்கிறீங்க. ஆமாம், சூப்பருங்க, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபைடான ஒரு மெத்தட். ஈவன் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸு கிடைக்காட்டி ஆன்லைனில் கூட புக்ஸ்ன்னு தேடினாலே கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட போடுறேன் இதோட லிங்க்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெவல் ரீடிங் புக்ஸு. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ரீட் பண்ணுறதை வந்துட்டு சிம்பிளிஃபைடாக ஆக்கும். ஸோ சூப்பருங்க. நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு குழந்தை ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் இப்போ காட்டுறோம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ அது வந்து 3.5 வயசில் நிலா ரீட் பண்ணுது. ஸோ அது கூட நம்மளுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் இல்லையா. This is mat, tat on tam, tat on mat. Mat, tat, tam, tat. The end. Hope you all like this video. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனி வேறு ஏதாவது உங்களுக்கு பேரண்டிங் பற்றின வீடியோ இல்லாட்டி வந்துட்டு ஏர்லி எஜுகேஷன் பற்றின வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ see you in next video. Until then, tata, bye bye. Bye.